Hi students, last class நம்ம யூனிட் 1 supplementary Owlie பார்த்தோம். அந்த ஸ்டோரியில் நம்ம என்ன பார்த்தோம்னா பாயலோட அம்மா அப்படின்னு சொல்லிட்டு 2 கேரக்டர்ஸ் பார்த்தோம். அவங்க வந்துட்டு abandoned animals எல்லாம் வந்துட்டு அவங்க வீட்டில் வளர்த்திட்டு இருப்பாங்க. அவங்க பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க எல்லாமே வந்துட்டு அந்த மாதிரி ஏதாவது ஒரு abandoned animals பார்த்தா அவங்க வீட்டில் கொண்டு வந்து விட்டுருவாங்க. அந்த மாதிரி தான் ஒரு நாள் வந்துட்டு ஷிஃபாலி தீதி வந்துட்டு ஒரு காட்டன் பாக்ஸ் வந்துட்டு கொண்டு வராங்க. அதுக்குள்ள ப்ரௌன் அண்ட் கிரே பால் மாதிரி ஒரு சின்ன அவுலெட் வந்துட்டு இருக்கு. இது வரைக்கும் அவங்க அவ்வளோ ஹேண்டில் பண்ணாதங்காட்டி அவங்களுக்கு அவளோட நேச்சர் எப்படி இருக்கும், அதை எப்படி வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாயலோட அம்மாவுக்கும் தெரியாது. அவங்க எப்படி அந்த அவுலை வளர்க்குறாங்க அப்படிங்கிறது தான் நம்ம இந்த ஸ்டோரியில் பார்க்குறோம். அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு கேஜ்குள்ளே அவுலை விட்டுறாங்க. விட்டுட்டு அதுக்கு அவுலி அப்படின்னு சொல்லி பேர் வைக்கிறாங்க. பாயலோட வீட்டில் வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு வெஜிடேரியன். ஆனால் அவுல் வந்துட்டு மீட் தான் சாப்பிடும், அதாவது நான்வெஜ் தான், அதாவது கறி தான் வந்துட்டு சாப்பிடும். ஹண்ட் பண்ணி அந்த அனிமல்ஸோட ஃப்ளஷ் தான் வந்துட்டு சாப்பிடும். அதனால பாயலோட அம்மாவும் ஃபர்ஸ்ட் டைம் அவுலிக்காக அவங்க வீட்டில் வந்துட்டு மீட்டை அலோவ் பண்ணுறாங்க. மீட்டை வாங்கிட்டு வந்து அவுலி முன்னாடி வச்சா அவுலிக்கு வந்துட்டு அதை சாப்பிட தெரியல. அவுலியோட அம்மா இருந்திருந்தா அந்த மீட்டை சாஃப்டன் பண்ணி அதோட பீக்கில் வச்சுருப்பாங்க. ஆனால் அவுலியோட அம்மா இல்லாத காரணத்தினால பாயலோட அம்மாவே வந்துட்டு அந்த மீட்டை நல்லா சாஃப்ட் பண்ணி அதோட பீக்கில் வந்துட்டு வைக்க போவாங்க. அவங்க அம்மா அந்த பீக்கை ப்ரெஸ் பண்ணதும், அந்த வாயை ஓப்பன் பண்ணுறதுக்காக ப்ரெஸ் பண்ணதும் அவுலி என்ன பண்ணும் அப்படின்னா அதோட பர்ச் அந்த கேஜில் இந்த மேலே அந்த கம்பியிலேருந்து கீழே விழுந்து இறந்து போயிடும். அவங்க அவுலியும் அப்படி விழுந்ததும் பாயலோட அம்மாவும் வந்துட்டு அவுலி இறந்துருச்சுன்னு நினச்சிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. கடைசியில் அதை எங்கே புதைக்கலாம் அப்படின்னு வந்துட்டு யோசிக்கல. திடீர்னு அவுலி வந்துட்டு அதோட ஒரு கண்ணை வந்துட்டு திறந்து பார்க்கும். அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு இன்னொரு கண்ணை திறந்து பார்க்கும். அப்புறம் அமைதியாக ஏறி போய் அதோட பர்ச்சில் உட்காந்துக்கும். அதுக்கப்புறம் தான் வந்துட்டு பாயலோட அம்மாவுக்கும் புரிஞ்சிச்சு அவளுக்கு வந்துட்டு ஏதாவது டேஞ்சர் வர மாதிரி இருந்தது அப்படின்னா அது வந்து இறந்து போன மாதிரி வந்துட்டு ப்ரிட்டன் பண்ணும் அப்படின்னு. பாயலோட அம்மா வந்துட்டு அவளுக்கு டேஞ்சர் கிடையாது. ஆனால் பாயலுக்கு அந்த விஷயம் தெரியாது இல்லையா, அவங்க அம்மா டேஞ்சர் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. ஆஃப்டர் ஆல் அதுவும் ஒரு பேபி தானே, அதனால அது அந்த மாதிரி ப்ரிட்டன் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு புரிஞ்சிருச்சு. இதுதான் வந்துட்டு அவுலியோடைய ஃபர்ஸ்ட் டே, பாயலோட வீட்டில் அவுலியோடைய ஃபர்ஸ்ட் டே. இதுதான் நம்ம லாஸ்ட் கிளாஸ் பார்த்தோம். இதோட கண்டினியூஷன் இப்போ இந்த கிளாஸ்ல பார்க்கலாம். And their habits, Payal discovered that Owlie was a spotted owlet. She had that typical grey-brown coat, heavily spotted with white the pale face, yellow eyes and the white neckband which looked like a ribbon, Payal decided. ஸோ அவுல்ஸோட கேரக்டர்ஸையும் அதோட ஹேபிட்ஸையும் பற்றி பாயல் வந்துட்டு நிறையா படிக்கிறாள். அதனால வந்துட்டு அவளுக்கு என்ன தெரிஞ்சுது அப்படின்னா, நம்ம அவுல்ஸில் வந்துட்டு 200 டிஃப்ரெண்ட் ஸ்பீஷியஸ் இருக்குன்னு சொன்னோம் இல்லையா, அந்த மாதிரி இந்த அவுலி என்ன டைப் ஆஃப் ஸ்பீஷியஸ் அப்படின்னா ஸ்பாட்டட் அவுலெட் அப்படிங்கிற ஸ்பீஷியஸ். அந்த ஸ்பாட்டட் அவுலெட் பார்க்க எப்படி இருக்கும் அப்படின்னா வந்துட்டு அதோட உடம்பு ஃபுல்லாக வந்துட்டு கிரே அண்ட் ப்ரௌன் கோட் மாதிரி, அதாவது உடம்பு தோல் வந்துட்டு கிரே அண்ட் ப்ரௌன் கலரில் இருக்கும். அதே மாதிரி ஸ்பாட்டட் அப்படின்னா புள்ளியாக ஒயிட் டாட்ஸ் இருக்கிற மாதிரி வந்துட்டு அந்த அவுல்ஸ்க்கு வந்துட்டு இருக்கும். ஃபேஸ் வந்துட்டு ரொம்ப வெளுத்த மாதிரியும், ஐஸ் வந்துட்டு எல்லோ கலர்லையும், அதோட கழுத்தில் வந்துட்டு ஒயிட் கலரில் ஒரு நெக் பேண்ட் போட்ட மாதிரி இருக்கும். பார்க்கறதுக்கு வந்துட்டு கழுத்தில் ரிப்பன் கட்டின மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாயல் வந்துட்டு டிசைட் பண்ணிட்டான். Soon Payal took over the job of looking after Owlie. She saw the cage was cleaned every day. She filled the water bowl. Once Owlie began to eat by herself, Payal too could feed her. She loved the way Owlie took a piece of raw meat from her hand. During the day, Payal kept the cage covered. Owls are night birds, so they slept during the day. At night, when owls are active, Payal took off the cover. They had decided that they would let Owlie fly away once she had grown bigger, but that meant that she had to learn to fly. To do that, Owlie had to be in a closed room. ஸோ இதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா, பாயலை அம்மா தானே ஃபீட் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ பாயல் வந்துட்டு அவுலியை பார்த்துக்கிற ஒர்க்கை வந்துட்டு எடுத்துக்கிறான். அந்த கேஜெல்லாம் வந்துட்டு டெய்லி க்ளீன் பண்ணி அந்த அதோட வாட்டர் பவுலில் வாட்டர் ஊற்றி வைக்கிறது, அந்த மாதிரி பேர்ட்ஸ் வந்துட்டு அதுவாக சாப்பிட்டு பழகிக்கும் இல்லையா, அந்த மாதிரி அவுலியும் வந்துட்டு அதுவாக சாப்பிட்டு பழகினதுக்கப்புறம் பாயலே கூட வந்துட்டு அவுலிக்கு வந்துட்டு ஃபீட், அதாவது சாப்பாடு கொடுக்க முடிஞ்சு. கையை கொண்டு போய் வச்சா அதுவே வந்துட்டு அழுங்காமல் அந்த மீட்டை வந்துட்டு எடுத்து சாப்பிட்டுக்கும். பாயலுக்கு வந்துட்டு அவுலி அவளோட கையிலேருந்து மீட் எடுத்து சாப்பிட்றது வந்துட்டு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஒரு மாதிரி ஸ்டைலிஷாக அதை எடுத்து சாப்பிட்ருக்கோம். எப்போவுமே டேல வந்துட்டு பாயல் என்ன பண்ணுவா அப்படின்னா அந்த கேஜை வந்துட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிருவா. ஏன் அப்படின்னா அவுல் வந்துட்டு நைட் பேர்ட்ஸ், நம்ம இதை முன்னாடியே பார்த்துருக்கோம் இல்லையா, அவங்க வந்துட்டு காலையில் ஃபுல்லாக தூங்கிட்டு, அதாவது டேல ஃபுல்லாக தூங்கிட்டு நைட்டில் தான் ரொம்ப ஆக்டிவாக இருக்கும் அவுல்ஸ். அதனால காலையில் ஃபுல்லாக அந்த கேஜை க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு நைட்டில் வந்துட்டு அந்த கேஜை ஓப்பன் பண்ணி வச்சுருவாங்க. பாயலோட அம்மாவும் என்ன டிசைட் பண்ணாங்க அப்படின்னா, அவுலி வந்துட்டு வளர்ந்ததுக்கப்புறம்
அந்த அவுலியை வந்துட்டு பறக்க விட்டுடலாம், அதாவது அதை ஃப்ரீயாக விட்டுடலாம், கேஜில் அடைச்சி வைக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் என்ன நடக்கணும் அப்படின்னா, அவுலி வந்துட்டு பறந்து பழகணும். அப்போ தான் அதனால வந்துட்டு வெளியில் போக முடியும். அது ஒரு க்ளோஸ்டு ரூம்குள்ளே ஒரு கேஜ்குள்ளேயே வச்சுருந்தா வந்துட்டு அதனால பறந்து பழக முடியாது இல்லையா? ஸோ அது பறந்து பழகிறதுக்காக என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க. After much discussion, Owlie cage was shifted to the library. It was a lovely room with two doors, one which led to the rest of the house and other that opened into the garden. It was also Payal's favorite room. It had tall bookshelves and she spends hours there, reading all kinds of books. The bookshelves also had a lots of little knickknacks. Her mother loved pretty things and displayed them here along with the books. So there were beautiful pieces of pottery, dolls from wherever they had traveled, and of course wooden and clay animals and birds from all around the world. ரொம்ப பெரிய டிஸ்கஷனுக்கு அப்புறம் என்ன முடிவு பண்ணுறாங்க அப்படின்னா வந்துட்டு அவுலியோட கேஜை லைப்ரரியில் வச்சிடலாம் அப்படின்னு. அந்த லைப்ரரி ரூம் வந்துட்டு ஒரு சூப்பரான ரூம். அந்த ரூமில் வந்துட்டு 2 டோர் இருக்கும். ஒரு டோரில் வந்துட்டு நம்ம வீட்டுக்குள்ளே வரலாம், இன்னொரு டோரில் வீட்டோட கார்டனுக்கு வந்துட்டு போகலாம். ஸோ 2 டோர் வந்துட்டு அந்த ரூமில் இருக்குது. பாயலுக்கு வந்துட்டு அந்த ரூம் வந்துட்டு ரொம்ப பிடிக்கும். ஏன் அப்படின்னா அந்த ரூமில் ரொம்ப ஹைட்டான புக் செல்ஃப்ஸு, நிறையா புக்ஸு எல்லாமே வச்சுருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த புக் செல்ஃப்ஸில் நிறையா நிக்நாக்ஸ் இருக்கும். நிக்நாக்ஸ் அப்படின்னா வந்துட்டு ஒரு கலைப்பொருட்கள் மாதிரி நிறைய விஷயங்கள், தேவையில்லாத விஷயங்கள் ஆனால் கலைப்பொருட்களாக இருக்கும் இல்லையா, அதுதான் நம்ம நிக்நாக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். பாயலோட அம்மாவுக்கு வந்துட்டு அந்த மாதிரி ரொம்ப பிரிட்டி அழகான திங்ஸ் எல்லாம் ரொம்ப பிடிக்கும். அதனால அதெல்லாம் வாங்கிட்டு வந்து புக்ஸு கூட அங்கங்கே வந்துட்டு அந்த பிரிட்டி திங்ஸை அடுக்கி வச்சிருப்பாங்க. எந்த மாதிரி திங்ஸ் அப்படின்னா வந்துட்டு பாட்ரி, அதாவது மண் பொம்மைகள், இல்லை வேற ஏதாவது ஒரு பொம்மை, மண்ணில் செஞ்ச வேற ஏதாவது ஒரு விஷயம், அந்த மாதிரி அவங்க எங்கெங்கெல்லாம் ட்ராவல் பண்ணுறாங்களோ அந்த ஊரில் என்னென்னலாம் கிடைக்குதோ அது எல்லாத்தையுமே அவங்க வாங்கிட்டு வந்து இந்த புக் செல்ஃப்ஸில் அது கூட வந்துட்டு வச்சிருப்பாங்க. அதே மாதிரி உட்டன் அனிமல்ஸ், கிளேல செஞ்ச களிமண்ணில் செஞ்ச அனிமல், பேர்டு, அதாவது அதோடைய உருவங்கள் அதெல்லாமே வந்துட்டு வேர்ல்டில் எந்தெந்த பாட்டிலலாம் அதெல்லாம் கிடைக்குமோ முக்கால்வாசி அவங்க அம்மா வந்துட்டு அது எல்லாத்தையுமே வந்துட்டு கலெக்ட் பண்ணி அந்த புக் செல்ஃப்ஸில் வந்துட்டு அடுக்கி வச்சிருப்பாங்க. Once Owlie was moved to the library, strict rules were laid down for everyone in the house. The 2 doors were never to be left open, not at the night, not in the day. Every night, Payal would leave the cage door open and put a plate of mine's meat on the top of the cage. This was so that when Owlie flew out of her cage, she could also learn to find her food. ஓகே, இப்போ வந்துட்டு அவுலியை வந்துட்டு லைப்ரரி ரூமுக்கு வந்து ஷிஃப்ட் பண்ணிடுறாங்க. வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே வந்துட்டு ஒரு ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸ் வந்துட்டு ஃபாலோ பண்ணுறாங்க. என்ன அப்படின்னா அந்த ரூமில் 2 டோர் இருக்கு இல்லையா, வீட்டுக்கு போகிறதுக்கு ஒன்று, கார்டனுக்கு போகிறதுக்கு ஒன்று. அந்த 2 டோரும் எக்காரணத்தை கொண்டும் திறந்திருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, அது டேவாக இருந்தாலும் சரி நைட்டாக இருந்தாலும் சரி அது திறந்திருக்கக்கூடாது அப்படின்னு. அதே மாதிரி எப்போவுமே பாயல் வந்துட்டு என்ன பண்ணுவான் அப்படின்னா அந்த கேஷ் டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த மின்ஸ்ட் மீட்டை வந்துட்டு வேற எங்கேயாவது வந்துட்டு வச்சிருவா. ஏன் அப்படின்னா அந்த அவுலி வந்துட்டு வெளியில் பறந்து பழகினதுக்கப்புறம் பறக்க மட்டும் இல்லை, அதோட ஃபுட்டை அதுவே தேடி சாப்பிட கற்றுக்கணும் அப்படிங்கிறங்காட்டி அந்த ரூமில் வந்துட்டு எங்கேயாவது வந்துட்டு அவுலி வந்துட்டு அந்த மீட்டை வச்சிருவா. அவுலி வந்துட்டு பாயல் வந்துட்டு அந்த மீட்டை வச்சிருவா. அவுலி வெளியில் வரும்பொழுது அந்த மீட்டை வந்துட்டு எடுத்து சாப்பிட்டுக்கும். Initially, Payal would shut the cage door every morning when she popped in to say hello to Owlie before going to school. She would always find Owlie on her perch inside the cage. Though the cage door was still open, but Payal knew Owlie was flying because she found bits of meat all over the room. After some time, Payal stopped shutting the cage door even during the day. After all, people seldom went into that room all day and Owlie was always asleep, so there seemed a little point. இனிஷியலாக பாயல் என்ன பண்ணுவாள் அப்படின்னா காலையில் வந்துட்டு கேஜ் டோரை வந்துட்டு க்ளோஸ் பண்ணிடுவாள், நைட் வந்துட்டு கேஜ் டோரை ஓப்பன் பண்ணிடுவாள். ஆனால் வந்துட்டு எப்போவுமே ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடி பாயல் வந்துட்டு அவுலியை பார்த்து ஒரு ஹாய் சொல்லிட்டு போவாள். அதே மாதிரி உள்ளே வந்து பார்க்கும்போது எல்லாமே வந்துட்டு அவுலி வந்துட்டு அதோட பர்ச்சில் தான் இருக்கும். ஆனால் அவுலி பறக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாயலுக்கு ஷியோராக தெரியும். எப்படி அப்படின்னா அதோட அந்த மின்ஸ் மீட்டை வந்துட்டு எப்போவுமே அந்த கேஜ் மேலே தானே வச்சுட்டு போவான். ஆனால் அந்த மீட் பீசஸ் வந்துட்டு அங்கங்கே லைப்ரரியில் ஸ்கேட்ராக இருக்கும். ஸோ அவுலி வெளியில் வந்து அதை சாப்பிட்டங்காட்டி தானே அங்கங்கே சிந்தி இருக்கு. ஸோ அவுலி கண்டிப்பாக பறக்குது அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிடுவாங்க. அதே மாதிரி கொஞ்ச நாள் போக போக காலையிலையும் வந்துட்டு அவுலியோட கேஜை க்ளோஸ் பண்ணாமே விட்டுறாங்க. ஏன் அப்படின்னா அந்த ரூம்குள்ளே யாருமே அதிகமாக போகிறது கிடையாது. அவுலியும் காலையில் ஃபுல்லாக தூங்கிட்டே தான் இருக்குது. அதனால அந்த கேஜ் டோரை காலையிலையும் சேர்ந்து அவங்க க்ளோஸ் பண்ணுறதே கிடையாது. Every day when Payal came back from school, the first thing she did was to peep into the library. Usually she would find Owlie fast asleep on her perch, but today it was different. The cage was empty and there was no sign of Owlie, and the door to the garden was open. "Mom," Payal howled. "Who left the garden door open? How will we find Owlie now?" "Don't panic," said Mom.
She must be somewhere around. They shut the garden door and looked in every corner of the room. Behind doors, on the top of the tall bookshelves, in every nook and cranny. No Owlie. எப்போவுமே பாயல் வந்துட்டு ஸ்கூல் முடிஞ்சு வீட்டுக்கு வரும் பொழுது லைப்ரரிக்குள்ளே போய் அவுலிக்கு வந்துட்டு பாப்பா. அவள் பார்க்கும்போது எல்லாமே வந்துட்டு அவுலி வந்துட்டு அதோட பர்ச்சில் தூங்கிட்டு தான் இருக்கும். ஆனால் இன்னைக்கு டிஃப்ரெண்ட். அவள் போய் பார்க்கும்பொழுது அவுலி அதோட கேஜில் இல்லை. பாயல் வந்துட்டு பயந்துட்டு அம்மாவை கூப்பிட்றா. ஹவுல்டு அப்படின்னா ரொம்ப பயங்கரமாக கத்துறது, பயத்தில் கத்துறது. அந்த மாதிரி வந்துட்டு அம்மா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றா. யாரு கார்டன் டோர் ஓப்பன் பண்ணி வச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அவுளி மட்டும் காணோன்ட்டு இல்லை, அந்த லைப்ரரியில் கார்டன் போகிறதுக்காக ஒரு டோர் இருந்தது இல்லையா, அந்த டோரும் வந்துட்டு ஓப்பனில் இருக்கும். ஸோ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அம்மாவும் பாயலும் வந்துட்டு அந்த ரூம் ஃபுல்லாக, அந்த புக் செல்ஸில் ஃபுல்லாக தேடுவாங்க. நூக் அண்ட் கிரானி அப்படின்னா நூக் அண்ட் கார்னர் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த மூளை முடுக்கில் எல்லாத்துலேயும் வந்துட்டு அவங்க தேடி தேடி பார்ப்பாங்க. எங்கே தேடினாலும் அவுளி இருக்கிறதுக்கான எந்த சைனும் இருக்காது. அவுளி காணாமல் போயிடுச்சு. Tears ran down Payal's cheeks. They had wanted Owlie to fly away, but not so soon. She was still so small. How would she hunt for her food? What if a kite or eagle swooped down on her? Finally, Mom said, "Well, now Owlie has gone. We may as well leave the doors open and air the room." Wiping her tears, Payal threw open the doors to the room. She hoped secretly that Owlie would come if the doors were kept open. பாயல் வந்துட்டு அவுளி காணாமல் போனதும் வந்துட்டு அழுக ஆரம்பிச்சிடுறா. அவங்க வந்துட்டு அவுளி பறந்து போகணும் அப்படின்னு தான் நினைச்சாங்க. ஆனால் இவ்வளோ சீக்கிரமா கிடையாது. அவ இன்னும் குட்டியாக தானே இருக்கா. ஏதோ ஒரு கைட் அப்படின்னா பருந்து, ஈகிள் அப்படின்னாலும் கழுகு. ஸோ பருந்தோ கழுகோ ஏதோ ஒன்று வந்துட்டு அதை அவுளி வந்துட்டு ரொம்ப சிறுசாக தானே இருக்கா. ஸோ அவுளி வந்துட்டு சாப்பிட்டுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுறாங்க. ஆனால் ஃபைனலாக வந்துட்டு மாம் டிசைட் பண்ணிடுறாங்க, சரி அவுளி போயிட்டா, நம்ம இந்த ரூமுக்கு வந்துட்டு கொஞ்சம் ஏர் சர்க்குலேஷன் கொடுக்கலாம், கொஞ்சம் காத்தாது வரட்டும், டோர்லாம் ஓப்பன் பண்ணி வை அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. பாயலும் செய்கிறா. அவளுக்கு என்ன உள்ள ஒரு நம்பிக்கை அப்படின்னா, டோரை திறந்து வச்சா அவுளி திரும்பி உள்ளே வந்துடும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் டோர்லாம் திறந்து வைக்கிறா. Mom left the room to go to her afternoon's errands. When she came back a couple of hours later, Payal was sitting, gazing mournfully at Owlie's cage. "Why don't you find yourself a good book to read?" Mom asked. She knew that reading a book was the only way Payal would cheer up. When Payal was sad, she always read. "Okay," sighed Payal, and started looking for a book she had not read. மாம் வந்துட்டு அவங்களோட மத்தியான வேலையெல்லாம் பார்க்கறதுக்காக வந்துட்டு அந்த ரூமை விட்டு வெளியில் போயிடுவாங்க. கொஞ்ச நேரம் அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்து பார்க்கும்பொழுது பாயல் வந்துட்டு அந்த கேஜையே வெறிச்சு பார்த்துட்டு உட்காந்துட்டு இருப்பா. சரி, மாம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, சரி நீ ஏன் ஒரு சில புக்ஸ் எல்லாம் எடுத்து படிக்கக்கூடாது அப்படின்னு. மாமுக்கு தெரியும், எப்போவுமே பாயல் வந்துட்டு அப்செட்டாக இருந்தா அப்படின்னா அவளை டிஸ்ட்ராக்ட் பண்ணுற ஒரு விஷயம் வந்துட்டு புக்ஸ். சரி, பாயலும் வந்துட்டு சரி ஓகே நம்ம எடுத்து படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு புக் எடுத்து படிக்கிறதுக்காக போகிறான். அவள் எந்த புக் படிக்கலையோ அந்த புக்கை தேடி எடுத்து படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். She noticed a curio on shelf that she had never noticed before. "Hello, where did this one come from?" she wondered. Where did her mother get the owl from? She was about to pick it up when the curio opened one eye. It was Owlie pretending to be a curio. "Mom," bawled Payal, "she's back. Don't you ever give me a fright like that again." She scolded the owl as she put her back in her cage. Payal swore later that Owlie winked back at her. She probably did. சரி புக் எடுத்து படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாயல் போகும்பொழுது அந்த புக் செல்ஃப்ஸில் தான் அங்கங்கே வந்துட்டு நிறைய கலைப்பொருட்கள்லாம் வச்சுருப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஏதோ ஒரு அவுல் பொம்மை வந்துட்டு இருக்குது. கியூரியோ அப்படின்னா ஒரு பொம்மை மாதிரி, பழங்காலத்து பொம்மை தான் வந்துட்டு நம்ம கியூரியோ அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஏதோ ஒரு பழங்காலத்து அவுல் பொம்மை மாதிரி வந்துட்டு ஒரு கியூரியோ வந்துட்டு அந்த புக் செல்ஃபில் இருக்குது. பாயலுக்கு டவுட்டு, நம்ம அம்மா இதை எங்கேருந்து வாங்கிட்டு வந்தாங்க, இதுக்கு முன்னாடி நம்ம பார்க்கவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு கீழே ரொம்ப கொஞ்சம் கிட்ட போய் பார்த்தா வந்துட்டு திடீர்னு அந்த கியூரியோ அவுல் வந்துட்டு ஒரு ஐயை வந்துட்டு ஓப்பன் பண்ணுது. கொஞ்ச நேரம் கழிச்சு இன்னொரு ஐயை. அப்பதான் வந்துட்டு பாயலுக்கு புரிஞ்சிருக்கு இது கியூரியோ கிடையாது, இது அவுலி அப்படின்னு சொல்லிட்டு. உடனே வந்துட்டு அம்மா அவுலி வந்துட்டு திரும்பி வந்துட்டா அப்படின்னு வந்துட்டு சொல்றான். இதுக்கு மேல வந்துட்டு நீ இந்த மாதிரி என்னை பயப்படுத்தினா பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த அவுலியை எடுத்துட்டு போய் அதோட கேஜ்ல வந்துட்டு விடுறா. பாயல் இப்படி சொல்லும் பொழுது அதே மாதிரி அவுலியும் என்ன பண்ணுது அப்படின்னா கண்ணடிக்கிற மாதிரி வந்துட்டு ஒரு சிம்டம், கண்ணடிக்கிற மாதிரி கண்ணடிச்சிருக்கு. அதுக்கப்புறம் பாயல் வந்துட்டு அவுலி எடுத்து அந்த கேஜ்ல விட்டுட்டான். இதோட இந்த ஸ்டோரி வந்துட்டு முடிஞ்சிச்சு. இந்த ஸ்டோரி எழுதினது யாரு அப்படின்னா வந்துட்டு விஜயகோஷ். ரீட் த பேசேஜ் அண்ட் ஆன்சர் த கொஸ்டின். இப்போ நம்மளுக்கு வந்துட்டு ஒரு பேசேஜ் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அந்த பேசேஜ் ரிலேட்டடாக கீழே வந்துட்டு ஒரு கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. ஸோ அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்துட்டு அந்த பேசேஜில் தான் இருக்கும். அந்த பேசேஜ்லேருந்து நம்ம அந்த ஆன்சர் எடுத்து எழுதணும். அதுதான் வந்துட்டு ரீட் த பேசேஜ் அண்ட் ஆன்சர் த கொஸ்டின். Payal and her mother started
talking bravely about where to bury Owlie. Just then Owlie opened one eye and then the other. She got out her feet and quietly climbed the perch. Pyle learned that the falling on her back and pretending to be dead was Owlie's way of defending herself against danger. இதுதான் வந்துட்டு இந்த இதில் என்ன ஸ்டோரி சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பாயலும் அவங்க அம்மாவும் வந்துட்டு அவுளியை எங்கே புதைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது அவுளி வந்துட்டு அதோட கண்ணை திறந்து பார்த்துட்டு அமைதியாக எந்திரிச்சு போய் அந்த பேர்ட்ஸில் வந்துட்டு உட்காந்துக்குது. அப்போதான் வந்துட்டு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அவுளி வந்துட்டு இந்த மாதிரி இறந்து போன மாதிரி நடிக்கிறது வந்துட்டு டேஞ்சர்ல இருந்து அதை காப்பாற்றிக்கிறதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு. அதுதான் இந்த பேசேஜில் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த பேசேஜ் ரிலேட்டடாக கீழே கொஸ்டின் கேட்டிருப்பாங்க, அதுக்கு நம்ம வந்துட்டு ஆன்சர் எழுதணும். Why did Payal and her mother want to bury Owlie? ஏன் வந்துட்டு பாயலும் அவங்க அம்மாவும் வந்துட்டு அவுலியை பரி பண்ணணும்னு, அதாவது புதைக்கணும்னு நினைச்சாங்க அப்படின்னு வந்துட்டு கேட்குறாங்க. ஏன் அப்படின்னா வந்துட்டு அவுலி வந்துட்டு இறந்த மாதிரி வந்துட்டு ப்ரிட்டன் பண்ணுச்சு இல்லையா, பாயலும் பாயலோட அம்மாவும் வந்துட்டு அவுலி இறந்துருச்சுன்னு நினச்சிட்டு அதை புதைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க. செகண்ட் கொஸ்டின், why did Owlie do then? சாரி, what did Wiley do then? அதாவது what did Owlie do then? Owlie வந்துட்டு என்ன அதுக்கப்புறம் என்ன பண்ணுச்சு அப்படின்னு வந்துட்டு கேட்குறாங்க. Owlie வந்துட்டு என்ன பண்ணுச்சு அப்படின்னா, ஒரு கண்ணை வந்துட்டு விங்க் பண்ணிட்டு she got out her feet quietly, climbed the perch. இதுதான் வந்துட்டு இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். அதுக்கப்புறம் Owlie என்ன பண்ணுச்சு அப்படின்னா, அது அழுங்காமல் எந்திரிச்சு பர்ச்சில் போய் உட்காந்துருச்சு. தேர்ட் கொஸ்டின், what did Payal learn from Owlie's pretense? இந்த மாதிரி Owlie வந்துட்டு ப்ரிட்டன் பண்ணதுலேருந்து பாயல் என்ன தெரிஞ்சுக்கிட்டா அப்படின்னா, pretending to be dead was Owlie's way of defending herself against danger. இதுதான் வந்துட்டு இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர். ஸோ ஒரு பேராகிராஃப் கொடுத்துருப்பாங்க, அதுக்கு கீழே கொஸ்டின் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்துட்டு அந்த பேராகிராஃப்லேயே இருக்கும். அதை நம்ம இந்த கொஸ்டினையும் புரிஞ்சுக்கிட்டு பேராகிராஃபையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த ஆன்சர்ஸ் வந்துட்டு மார்க் பண்ணி எழுதணும். இதுதான் வந்துட்டு read the passage and answer the question. நெக்ஸ்ட் வந்துட்டு rearrange the following jumble sentence in a correct order. ஜம்பிள் சென்டென்ஸ் அப்படின்னா என்னன்னா, ஸ்டோரி வந்துட்டு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா, இந்த ஸ்டோரியோட இதை வந்துட்டு ஜம்பிள் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அதாவது ஒரு ஈவெண்ட் வந்துட்டு வரிசையாக நடக்குது. அவுளி வந்ததுக்கப்புறம் மீட் வந்து அதுக்கு வாங்கிட்டு வந்து ஃபீட் பண்ணுறாங்க. ஃபீட் பண்ணும்பொழுது அது இறந்த மாதிரி ப்ரிட்டன் பண்ணுது. அதுக்கப்புறம் வந்துட்டு அவுளி வந்துட்டு சாப்பிட்டு பழகிக்குது. பாயல் வந்துட்டு அதை டேக் கேர் பண்ணிக்கிறா. அதுக்கப்புறம் ஒரு நாள் வந்துட்டு அவுளி தொலைஞ்சு போயிடுது. கொஞ்ச நேரம் கழிச்சு பார்க்கும்போது ஒரு கியூரியோ மாதிரி அதை ஆக்ட் பண்ணிட்டு அந்த ரூம்குள்ளேயே தான் இருந்திருக்கு. இதுதான் வந்துட்டு இந்த ஸ்டோரியோட லைன். இப்போ இந்த ஸ்டோரி லைனை வந்துட்டு ஷஃபில் பண்ணி ஃபர்ஸ்ட் வந்துட்டு அவுளி வந்துட்டு இறந்து போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு, செகண்ட் வந்துட்டு அவுளி வீட்டுக்கு வந்தது, தேர்டு வந்துட்டு பாயல் வந்துட்டு ஃபீட் பண்ணா, ஃபோர்த் வந்துட்டு அது சாப்பிட்றதுக்கு கஷ்டப்பட்டுச்சு, பாயலோட அம்மா வந்துட்டு ஃபீட் பண்ணாங்க. அப்படி வந்துட்டு அந்த ஈவெண்ட்ஸை வந்துட்டு மாற்றி மாற்றி கொடுத்துருப்பாங்க. நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த ஈவெண்ட்ஸை வந்துட்டு கரெக்டாக அரேஞ்ச் பண்ணி எழுதணும். பாயிண்ட். செகண்ட், ஒரு நாள் என்ன ஆகுது அப்படின்னா வந்துட்டு அவங்க வீட்டுக்கு வந்துட்டு காட்டன் வருது. ஸோ ஒன் டே தே காட் அ காட்டன். இதுதான் வந்துட்டு செகண்ட் பாயிண்ட். நெக்ஸ்ட் வந்துட்டு தேர்ட் பாயிண்ட், பாயல்ஸ் மதர் ஓப்பன் த காட்டன். ஸோ காட்டன் வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்துருச்சு அப்படின்னா அதை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணியிருப்பாங்கல்ல. ஸோ இதுதான் வந்துட்டு தேர்டு. இந்த லாஸ்ட் பாயிண்ட், லாஸ்ட்டுக்கு முன்னாடி பாயிண்ட் தான் வந்துட்டு தேர்ட் பாயிண்ட். அடுத்தது என்னவா இருக்கும் அப்படின்னா இந்த 3 லைனையும் படிச்சு பாருங்க. இட் வாஸ் அ ஸ்மால் பால் ஆஃப் ப்ரௌன் அண்ட் கிரே. ஷீ ஃபவுண்ட் அன் அவுலெட் இன் ஒன் கார்னர். பாயல்ஸ் மதர் பிக்டு ஹர் அப் ஜென்ட்லி. அந்த காட்டன் பாக்ஸ் ஓப்பன் பண்ணோன்னு என்ன பண்ணுவாங்க, ஒரு அவுலெட்டை வந்துட்டு பார்த்துருப்பாங்க. ஸோ ஷீ ஃபவுண்ட் அன் அவுலெட் இன் ஒன் கார்னர். அடுத்தது வந்துட்டு இட் வாஸ் அ ஸ்மால் பால் ஆஃப் ப்ரௌன் அண்ட் கிரே. ஸோ இதுதான் வந்துட்டு ஃபிஃப்த்து. அடுத்த ஈவெண்ட் என்ன அப்படின்னா வந்துட்டு பாயல்ஸ் மதர் பிக்ட் அப் ஜென்ட்லி. ஸோ இதுதான் வந்துட்டு சிக்ஸ்த்து. ஸோ இதுதான் வந்துட்டு அரேஞ்ச். இந்த மாதிரி மார்க் பண்ணால் மட்டும் பத்தாது, ஆர்டராக மறுபடியும் எடுத்து எழுதணும். பாயல்ஸ் ஹவுஸ் வாஸ் அ ஹோம் ஃபார் அபண்டன்ட் அனிமல்ஸ். ஒன் டே தே காட் அ காட்டன். நெக்ஸ்ட் தேர்ட் பாயிண்ட், பாயல்ஸ் மதர் ஓப்பன் த காட்டன். ஷீ ஃபவுண்ட் அன் அவுலெட் இன் ஒன் கார்னர். இட் வாஸ் அ ஸ்மால் பால் ஆஃப் ப்ரௌன் அண்ட் கிரே. இது ஃபிஃப்த். நெக்ஸ்ட் வந்துட்டு பாயல்ஸ் மதர் பிக்டு ஹர் அப் ஜென்ட்லி. ஸோ இப்போ இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி மறுபடியும் எடுத்து எழுதும்போது அது ஒரு கம்ப்ளீட் ஸ்டோரி ஆயிடும். அதாவது நம்மளுக்கு தெரிஞ்ச ஸ்டோரி ஆகிடும். அதை கரெக்டான ஆர்டரில் வந்துட்டு நம்ம எடுத்து எழுதணும். அதுதான் வந்துட்டு ஜம்பிள் சென்டென்ஸ். இதை மறுபடியும் வரிசையாக படித்து பார்த்தீங்கன்னா இந்த 1 2 3 4 5 6 ஆர்டரில் அந்த சென்டென்ஸை வந்துட்டு அரேஞ்ச் பண்ணி எழுதிட்டு மறுபடியும் படித்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஸ்டோரி வந்துட்டு கம்ப்ளீட்டாக வந்து கரெக்டான ஆர்டரில் வந்துட்டு இருக்கணும். அரேஞ்ச் இன் கரெக்ட் காஹரண்ட் ஆர்டர் இல்லைனா ஜம்பிள் சென்டென்ஸ் அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நீங்கள் இதை தான் செய்யணும். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.